அனைவருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் வியூ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நாம இந்த வீடியோவில் ஓய்வு பெற்ற ஒரு பணியாளரின் கணக்கில் இருக்கும் யுஇஎல் ஆன் பிஏ என்று சொல்லப்படுகிற அரைச்சம்பள விடுப்பு, அந்த விடுப்புக்கான விடுப்பு ஊதியத்தை எவ்வாறு பெற்றுத் தருவது, அதே போல அந்த ஊதியத்தோடு சேர்ந்து 10% வருமான வரி பிடித்தம் எப்படி செய்வது என்பதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தினை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டேட்டோட லாகின்ல எப்பயும் போல உள்ள போயிடுறோம். இ சர்வீஸ் அதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணி உள்ள போன உடனே ஹியூமன் ரிசோர்ஸ் போறோம். அதுல லீவ் ப்ராசஸ் கிளிக் பண்ணணும். லீவ் ப்ராசஸ் கிளிக் பண்ணிட்டு அதுல என்கேஜ்மெண்ட் ஆஃப் லீவ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதுல ரெண்டாவதா இருக்கு பாருங்க, என்கேஜ்மெண்ட் ஆஃப் யுஇஎல் ஆன் பிஏ, இதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு அவருடைய எம்ப்ளாயி ஐடி கொடுக்குறோம். கொடுத்துட்டு கோ கொடுத்தோம்னா அவருடைய டீட்டெயில் கீழே வரும். கீழே வந்துடுதுங்க. இப்போ ஆக்ஷன் கொடுங்க. ஆக்ஷன் கொடுத்துட்டு கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்த உடனே அவருடைய டீட்டெயில் கீழே வரும். அவருடைய கணக்கில் பார்த்தீங்கன்னா அது முதல்ல பெனிஃபிஷரி டைப் செலக்ட் பண்ணுங்க. அவர் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி அப்படின்றதால அவருக்கு நம்ம எம்ப்ளாயி தான் செலக்ட் பண்ணணும். ஓய்வு பெற்று இருந்தாலும் கூட எம்ப்ளாயி ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். ஒருவேளை எம்ப்ளாயி இல்லைன்னு சொன்னா நாமினியோட ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். சரி, இப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய கணக்குல 180 நாள் இருக்கு. ஒரு வேலை இல்லைன்னு சொன்னா நம்ம லீவ் அப்டேட்ல வெப் ஐடியில போய் அப்டேட் பண்ணணும். இப்ப அவருக்கு 90 நாள் தான் நம்ம என்கேஜ்மெண்ட் அவருக்கு எலிஜிபிள் ஆகும். அப்ப நம்பர் ஆஃப் என்கேஜபிள் அப்படின்ற இடத்துல 90 நாள் போட்டுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு நம்ம ப்ரொசீடிங் போட்டிருப்போம் இல்லையா டிடிஓ மூலமா, அந்த ப்ரொசீடிங் ஆர்டர் நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் டேட், அந்த ஆர்டருக்கான ரெஃபரன்ஸ் டேட் போட்டிருப்பீங்க, அந்த டேட் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அவ்வளோதான். வேற எதுவும் நம்ம இதில் பே எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் ஆகிடும். இப்போ நம்ம ரிவ்யூ கிளிக் பண்ணுறோம். ரிவ்யூ கொடுத்த உடனே உங்களுக்கு தெரியும் அப்ரூவ் குரூப் நம்ம செலக்ட் பண்ணணும். காமன் அப்ரூவ் குரூப். அந்த குரூப் செலக்ட் பண்ண உடனே அந்த குரூப்போட டீட்டெயில்ஸ் கீழே வருதான்னு பார்த்துங்க. வருது. இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துட்றோம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த 2 லெவலுக்கு நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து வெரிஃபை லெவலில் போயிட்டு வெரிஃபை பண்ணுறோம். அதுக்கு நம்ம வெரிஃபையருடைய லாகின்ல போயிட்டு ஹெச்ஆர் தான் போவோம். நம்ம எந்த இனிஷியேட்டர்ல ஃபினான்ஸ்ல பண்ணாலும் சரி, ஹெச்ஆர்ல பண்ணாலும் சரி, அதனுடைய டீட்டெயில்ஸ் அடுத்த லெவலுக்கு போகும்போது ஹெச்ஆர்ல தான் டிஸ்பிளே ஆகும். பில்லு தவிர, பில்லு மட்டும் தான் நம்ம ஃபினான்ஸ்ல டிஸ்பிளே ஆகும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ல தான் டிஸ்பிளே ஆகும். ஹெச்ஆருடைய வெரிஃபையருடைய ஹெச்ஆர் போயிடுறோம். அதுல ஹோம் பேஜில் ஓப்பன் நோட்டிஃபிகேஷன் மேலேயே இருக்கு பாருங்க. இங்கே தான் நம்ம அதை கிளிக் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆன உடனே அதை நம்ம வெரிஃபை கொடுக்கணும். இப்போ பாருங்க, கீழே இருக்கும் மேலேயும் இருக்கும், எங்கே வேணாலும் நம்ம கிளிக் பண்ணலாம். கீழே இருந்து கிளிக் பண்ணுங்க, அதான் நல்லது. ஏன்னா 1-2 விடுபட்டு போயிருந்தா அதை செக் பண்ணிட்டு நம்ம கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா வரும் அதில். இப்போ இதை கொடுத்தாச்சு. அப்ரூவ் லாகின்ல போயிட்டு இ சர்வீஸ் உள்ள போகிறோம். இ சர்வீஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஹெச்ஆர்ல ஓப்பன் நோட்டிஃபிகேஷன்ல மேலே வந்துருக்கு பாருங்க, ஹோம் பேஜில். அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு அப்ரூவ் கொடுத்துட்றோம். இப்போ இதை நம்ம 3 லெவல் முடிச்சிட்டோம்.
இதுக்கப்புறம் நாம இது எதுவும் கால்குலேஷன் கொடுத்துறாதீங்க. ப்ராசஸ் சப்ளிமெண்ட் தரும் இல்லைங்களா, அப்போ எதுவும் கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம இன்கம் டேக்ஸ் ஏற்றணும். அதனால இது எதுவும் கொடுக்காம நேராக நம்ம இனிஷியேட்டிவ்ல லாகின் போகிறோம். இன்னொன்று, இந்த ப்ராசஸ் பண்ணும்போது வேற எந்த பில்லோட ப்ராசஸ் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா கால்குலேஷன் கொடுக்கும்போது அந்த பில்லுலையும் போயிட்டு இன்கம் டேக்ஸ் உட்காந்துற வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பில்லை முடிச்சுட்டு அப்புறம் வேற எந்த பில் வேணாலும் போங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் நம்ம ஏற்ற போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் லாகின்ல ஃபினான்ஸுக்கு போகிறோம். ஏன்னா இன்கம் டேக்ஸ் டியூஸ் அண்ட் டிடக்ஷன் தான் ஏற்றணும் இல்லைங்களா, அப்போ ஃபினான்ஸுக்கு போயிட்டு அவருடைய இன்கம் டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் இல்லையா, நம்ம ஏற்கனவே கால்குலேஷன் போட்டு வச்சிருப்போம். அந்த கால்குலேஷன்ல இன்கம் டேக்ஸ் எவ்வளோ வருதுன்னு அதை நீங்க ஓப்பன் பண்ணி கூட அந்த எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி கூட மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸல் ஷீட்டில் அவருக்கு நான் போட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸு இந்த எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்கம் டேக்ஸ் வந்து பாருங்க, இன்கம் டேக்ஸ் தனியாக 11,862 ரூபா. அதை அப்படியே மினிமைஸ் பண்ணி வச்சிங்க. நம்ம தேவைப்படும் போது மேக்ஸிமைஸ் பண்ணி நமக்கு அந்த அமௌண்ட்டை போட்டுடலாம். இப்போ நார்மலாக பே சர்வீஸில் டியூஸ் அண்ட் டிடக்ஷன் போயிடுறோம். எப்பயும் போல தான் கிரியேட் பேட்ச் கொடுக்குறோம். கிரியேட் பேட்ச் கொடுத்ததுக்கப்புறம் எஃபெக்டிவ் டேட்டு நம்ம எப்பயும் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதத்தோட முதல் தேதி. அதனால இப்போ நான் மே மாதம் போடுறதுனால மே 1 முதல் தேதியை நம்ம எஃபெக்டிவ் டேட்டா கொடுத்துட்றோம். கிரியேட் நியூ என்ட்ரி செலக்ட் பண்ணுறோம். ரிஜெக்ட் இன் ஃபியூச்சர் அன்டிக் பண்ணிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நமக்கு டியூஸ் அண்ட் டிடக்ஷன் ஏற்றுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கீழே வந்துடும். அதில் காப்பி பை எம்ப்ளாய், காப்பி பை டியூஸ் அண்ட் டிடக்ஷன் இருக்குல்ல, அதில் காப்பி பை எம்ப்ளாய் கொடுத்தோம். ஏன்னா ஒருத்தருக்கே நம்ம பல 2 இது எலிமெண்ட் ஏற்றுனதால காப்பி பை எம்ப்ளாய் கொடுத்துட்டு ஆட் ரோ கொடுத்துட்றோம். அதில் எம்ப்ளாயோட ஐடி டைப் பண்ணுறோம். டைப் பண்ண உடனே அவருடைய டீட்டெயில்ஸ் அந்த பேஜில் வந்துடுது. இதில் வந்து இன்கம் டேக்ஸ் தனித்தனி தான் கொடுக்கணும். கால்குலேஷன் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, அது இதுக்கு பொருந்தாது. ஆக ஜிடிஎன் இன்கம் டேக்ஸ் தான் நம்ம முதல்ல கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஜிடிஎன் இன்கம் டேக்ஸ் செஸ் செலக்ட் பண்ணணும். அப்போ 2 எலிமெண்ட்டாக நம்ம இதில் ஆட் பண்ணணும். இப்போ முதல்ல டியூஸ் அண்ட் டிடக்ஷன் நேமில் பார்த்தீங்கன்னா ஜிடிஎன் ஒரு ஸ்பேஸ் விட்டு இன் அப்படின்னு டைப் பண்ணாலே கீழே வந்துடும் உங்களுக்கு. ஜிடிஎன் இன்கம் டேக்ஸை செலக்ட் பண்ணிடுறோம். என்டர் வேல்யூவில் அந்த ப்ளூ கலர் ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா அதில் எவ்வளோ பே வேல்யூ கொடுக்கணும் நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுருந்த பாருங்க, 11,862 ரூபா இன்கம் டேக்ஸ். அதை இங்கே டைப் பண்ணுங்க, 11,862 கொடுத்துட்டு வேலிட் அண்ட் சேவ் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது கடைசியில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஐக்கானை கிளிக் பண்ணினா அதே எம்ப்ளாய்க்கு இன்னொரு ரோ டீட்டெயில்ஸோட கிரியேட் ஆகிடும். நம்ம டியூஸ் அண்ட் டிடக்ஷன் மட்டும் தான் மாற்றணும். அதில் டியூஸ் அண்ட் டிடக்ஷன் நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம அந்த இன்கம் டேக்ஸுக்கான செஸ் செலக்ட் பண்ணுறோம். அதுக்கு ஜிடிஎன் அதே மாதிரி இன் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே அதில் இன்கம் டேக்ஸ் செஸ் 4வது இருக்கு பாருங்க, ஜிடிஎன் இன்கம் டேக்ஸ் செஸ். இதுக்கு பே வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல் ஷீட்டை நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணி பாருங்க, 474 ரூபா. அந்த இன்கம் டேக்ஸ் 4% செஸ் வந்து 474 ரூபா. அதை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். போட்டுட்டு வேலிட் அண்ட் சேவ் கொடுத்துறோம். 2 எலிமெண்ட்டும் நம்ம இப்போ வேலிட் ஆயிடுது. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நாம இதை நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே அப்ரூவ் குரூப் செலக்ட் பண்ணுங்க. அப்ரூவ் குரூப் லிஸ்ட் கீழே வந்ததுக்கு அப்புறமா நீங்க சப்மிட் கொடுங்க. ஆக யூஇஎல் டீட்டெயில் கம்ப்ளீட் பண்ணி 3 லெவல் அனுப்பிச்சிட்டோம். இப்போ இன்கம் டேக்ஸை இன்சர்ட் லெவலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இதே நம்ம 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நேராக வெரிஃபையருடைய
லாகின்ல போறோம். அதே சர்வீஸ்க்குள்ள போயிட்டு ஹியூமன் ரிசோர்ஸ்க்குள்ள போனீங்கன்னா இதுவும் அதை ஓப்பன் நோட்டிஃபிகேஷனா வெளியிலே காட்டும். மேலே காட்டுது பாருங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம டீட்டெயில் கூட பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னு நம்ம கொடுத்தது தானா இது அப்படின்னு. இன்கம் டேக்ஸ் டெஸ்ட் இது 2 தான் நம்ம கொடுத்தோம். அதான் வந்திருக்கு. இதை நம்ம வெரிஃபை கொடுத்துடலாம். ஒரு தடவை பார்த்துட்டு வெரிஃபை கொடுங்க. அப்ரூவ் லாகின் உள்ள போயிடுறோம். அதே போல சர்வீஸ் எல்லா டீட்டெயிலும் சரியா இருக்கு. நம்ம அப்ரூவ் கொடுத்துட்றோம். நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, முதல்ல யூஎல் ப்ராசஸ் முடிச்சுட்டு அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ப்ராசஸ் பண்றோம். இது 2ம் கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் திரும்ப இனிஷியேட்டர் லாகின்ல போயிட்டு நம்ம அவருக்கு ப்ராசஸ் சப்ளிமெண்ட் கொடுக்கணும். ஆனா முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஐடி அதுல ஆட் ஆகாது. இது 2 லெவலும் முடிச்சு 2 ப்ராசஸையும் முடிச்சு கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் நம்ம ப்ராசஸ் சப்ளிமெண்ட் தரணும். அதுக்கு இனிஷியேட்டர் லாகின் உள்ள போயிடுறோம். சர்வீஸ் உள்ள போறோம். ஃபைனான்ஸ் உள்ள போறோம். அதுல பேரோல் அதுலதான் ப்ராசஸ் சப்ளிமெண்ட் கொடுக்க முடியும் இல்லைங்களா? பேரோல்ல போயிட்டு ப்ராசஸ்ல தான் இருக்கு. இப்ப நாம அவர் அந்த எக்ஸ் எம்ப்ளாய் எந்த பில் குரூப்ல இருக்காரோ அந்த பில் குரூப் செலக்ட் பண்ணிட்டு எம்ப்ளாய் டைப் அதுல வந்து எக்ஸ் எம்ப்ளாயா மாத்திக்கிறோம். இப்ப நம்ம சர்ச் கொடுத்தோம்னா அவர் மட்டும் தான் வருவார் அதுல. இப்ப அவரை செலக்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் சப்ளிமெண்ட் ரன் கிளிக் பண்றோம். அதுல ரன் டைப் வந்து நம்ம எந்த பில் இது என்கேஷ்மெண்ட் ஆஃப் யூஎல் இல்லைங்களா? யூஇஎல் என்கேஷ்மெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிடுறோம். அப்புறம் சப்மிட் கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு இன்கம் டேக்ஸும் யூஇஎல் அந்த கால்குலேஷனும் சேர்ந்த மாதிரி சப்ளிமெண்டரில் கால்குலேஷன் ஆயிடுது. இப்போ நம்ம ரிசல்ட்ல போய் பார்த்தோம்னா வரும். அதுக்கு முன்னால் இது கம்ப்ளீட் ஆயிடுதான்னு செக் பண்ணிக்க. ப்ராசஸ்ல போய் அதே ப்ராசஸ்ல கீழே பார்த்தீங்கன்னா மானிட்டர் ஸ்டேட்டஸ்ல பெண்டிங்ல இருந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை இப்போ ரிசல்ட் வாங்க. ரிசல்ட்ல வரும்போது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ரெகுலர் சேலரி தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்த் ஆப்ஷன்ல தான் நம்ம அதை கொடுக்கணும். அதுக்கு எடுத்த உடனே நீங்க ப்ரீவியஸ் மந்த் செலக்ட் பண்ணக்கூடாது. கரண்ட் மந்த் பேரோல்லே வச்சுட்டு டீட்டெயிலாம் கொடுங்க. பில் டைப் கொடுத்துட்றோம் நம்ம. அதுக்கப்புறம் பேபிள் குரூப் செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எம்ப்ளாயி டைப் செலக்ட் பண்றோம், எக்ஸ் எம்ப்ளாயி. அதுக்கப்புறம் இப்போ நேரம் எங்க போறோம்னா சர்ச் கொடுத்து கூட பார்க்கலாம். சர்ச் கொடுத்தா கீழே வருதான்னு பாருங்க. வந்ததுன்னா ஓகே, சில நேரங்கள்ல வராது. இதுல வரல. அப்ப நம்ம கரண்ட் மந்த் பேரோல ப்ரீவியஸ் மந்தா மாத்திடுறோம். ப்ரீவியஸ் மந்த் செலக்ட் பண்ண உடனே பீரியட் நேம் வந்து இல்லாம போயிடும். இப்போ நம்ம இதுல பீரியட் நேம் என்ன கொடுக்கணும்னா கரண்ட் மந்தே தான் கொடுக்கணும். இப்போ மே மாசம் 1ஆம் தேதி நீங்க எஃபெக்டிவ் டேட் கொடுத்தீங்களா, அதே மே மாசத்தையே நம்ம இதுல கொடுத்துட்டு இப்ப சர்ச் கொடுத்து பாருங்க. அவருடைய டீடைல்ஸ் கீழே வரும். இப்ப நம்ம ரிசல்ட்டை கிளிக் பண்ணி பார்க்குறோம். அவருக்கு பாருங்க, நாம் ஏற்கனவே கால்குலேஷன்ல கொடுத்திருந்த யூஇஎல்லும் வந்திருக்கு, இன்கம் டேக்ஸும் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல ஜென்ரேட் பில் போயிடுறோம். ஜென்ரேட் பில்லையும் நாம் ஏற்கனவே போன மெத்தடில் தான் போகணும். அதுக்கும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் வந்து பேரோலே வச்சு டீட்டெயில் கொடுத்துட்டே வாங்க எல்லாத்துக்கும். பேபிள் குரூப்பு, ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்டும் கொடுத்துருங்க.
ஆஃபீஸ் நேம், எம்ப்ளாயி ஐடி கொடுக்க வேண்டாம். எம்ப்ளாயி டைப் மாற்றிங்க, எக்ஸ் எம்ப்ளாயின்னு மாற்றிங்க. இப்போ நம்ம சர்ச் கொடுக்காம கரண்ட் மந்த் பேரோட ப்ரீவியஸ் மந்த்தாக மாற்றிக்கிறோம். மாற்றிக்கிட்டு பீரியட் நேம் எம்டியாக இருக்கும். அந்த பீரியட் நேமில் மே மாதமே நம்ம கொடுத்த செலக்ட் பண்ணிடுறோம். மே 24, 2024 செலக்ட் பண்ணிடுறோம். இப்போ வந்து நம்ம கீழே சர்ச் கொடுத்தா அந்த எம்ப்ளாயி டிஸ்பிளே ஆவார். ஏன்னா ரிசல்ட்டில் என்ன மெத்தடில் கொடுத்தோம் அதே மெத்தடில் கொடுத்தா தான் இங்கே ஜென்ரேட் பில்லையும் காட்டும். இப்போ அவர் அந்த எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பில் கொடுக்குறோம். எஸ் கிளிக் பண்ணிடுறோம். பில் வந்து கிரியேட் ஆகிடுது. அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத கீழே இருக்கிற மானிட்டர் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். அதில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் தான் காட்டுது. அப்போ நம்ம அதை ரெஃப்ரெஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம நேராக பில்ஸுக்கு போயிட்டு எக்ஸ்பென்ஸ் டைப்பில் என்ன டைப்பான பில் அது, என்கேஜ்மெண்ட் ஆஃப் யூஎல் ஆன் பிஏ, அதை செலக்ட் பண்ணிட்டு கோ கொடுத்தோம்னா இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண பில்லு இங்கே ட்ராஃப்டில் காட்டும். அடுத்தடுத்த லெவலுக்கு பில்லை ஃபார்வர்ட் பண்ணி நம்ம இந்த பில் ப்ராசஸை முடிச்சிட வேண்டியதான். நன்றி.